ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட். ஈஸ்ட்டுக்கு வந்து என்ன இதுனா, இது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபங்கஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஈஸ்ட் என்னன்னு கேட்பாங்க, பாக்டீரியா, ஃபங்கஸா, வைரஸான்னு கேட்பாங்க. ஈஸ்ட்ன்றது ஒரு ஃபங்கஸ். அதோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரோமைசிஸ் செர்விசியே. ஓகேவா? ஃபேமிலி வந்து சாக்ரோமைசிட்டேசியே. சரியா? இதுக்கு வந்துட்டு எப்படி நான் வந்துடும்னா, ஈஸ்ட்னா பீஸ்ட். ஈஸ்ட்னா பீஸ்ட் படம். பீஸ்ட் படம் யாரு? விஜய். அப்போ பீஸ்ட்டுக்கு அவர் நடிச்ச இன்னொரு படம் வந்து சர்க்காரு. ஸோ சர்க்காருக்கு வந்து பீஸ்ட், ஈஸ்ட், பீஸ்ட், சர்க்காரு. சர்க்காருனா சாக்ரோமைசியே அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு அந்த சாக்ரோமைசேஷன்லாம் ஞாபகம் வராது. நம்ம ஈஸ்ட் பீஸ்ட்னா வச்சுன்னா, இப்போ பீஸ்ட்டுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஈஸ்ட்னா சர்க்காரு. சர்க்கார் படம்னா அப்போ எஸ் மீன்ஸ் சாக்ரோமைசியே, அப்போ செர்வீசியே அப்படின்னு ஞாபகம் வந்துடும் ஈஸியா. அதுக்காண்டி சொல்றேன். அது மாதிரி அதோட ஃபேமிலியும் அதே தான், சாக்ரோமைசிட்டேசியே. ஸோ அதனால அது ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இது எதுக்குன்னா, இது இந்த இதுல இருக்க நான் யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்னோட பர்பஸ்க்கான நான் எழுதி வச்சது. உங்களுக்கு இந்த ஈஸ்ட் என்ன சிலபஸ்ல வருதோ, நான் தான் சொன்னேன், நான் கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல வந்து சிலபஸ்ல இருந்து டெஸ்ட் வைப்பேன். நான் நடத்துறது மட்டும்தான் கிடையாது, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த அதுல இருந்தும் டெஸ்ட்ல ஆன்சர் கொஸ்டின் இருக்கும், மறந்துடாதீங்க. சண்டே வந்து டெஸ்ட், எந்த டைம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது மாதிரி நாளைக்கு வந்து கிளாஸ் கிடையாது. சாட்டர்டே வந்து எப்பயுமே கிளாஸ் கிடையாது. ஏன்னா கிளாஸ் முக்கியமானதுல நான் எதுக்கு எடுத்தாலும் நான் கிளாஸ் எடுக்க விரும்பல. ஐ மீன் கிளாஸ் எடுத்தா அதுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கே ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஸ்டடி பீரியட். எனக்கும் கொஸ்டின் நானும் ரெடி பண்ணணும், நான் ரெடி பண்ணல. ஸோ அதனால எனக்கு டைம் தேவைப்படும். ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் படிக்காட்டாலும் நாளைக்கு ஒரு நாள் நான் இவ்வளோ நடத்தினதெல்லாம் படிச்சிருங்க. ஏன்னா சண்டே கண்டிப்பாக டெஸ்ட் உண்டு, அதையும் சொல்லிட்டேன். சரியா? சரி, வாங்க சப்ஜெக்டில் போகலாம். ஈஸ்ட் பீஸ்ட் சர்க்காரு. ஸோ சர்க்காருக்கு வந்து சாக்ரோமைசிட்டேசியே யூஸ். இது என்னன்னா ஆல்கஹால் பிவரேஜ் யூஸ் இதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் குளூட்டாதயோன் இன்வெர்டேஸ் வந்து இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். விட்டமின் டி சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா திங். உங்களுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் கேட்பாங்க. சரியா? சிலபஸில் இருக்க அந்த யூஸ் இதில் இல்லைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு டிரோகார்பஸ் அந்த ஒரு ட்ரக் இருக்கு. டிரோகார்பஸ் வந்துட்டு என்னன்னா, அதுக்கு ஈஸ்ட்டுக்கு சினானிம் கிடையாது. டிரோகார்பஸுக்கு சினானிம் வந்து இந்தியன் கினோ ட்ரீ, மலபார் கினோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிரோ கினோ ட்ரோக்கினோ அப்படின்னு நான் வச்சிருப்பேன். அதுலேயே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன் பிளாக்ல. ட்ரோக்கினோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஜூஸ் அப்டைன் ஃப்ரம் த இன்ஜெக்ஷன் ஆஃப் டிரோகார்பஸ் மார்சுப்பியம் அப்படின்னு பார்ப்போம். அதுலேயே டிரோகார்பஸ்ன்னு வந்துருது சோர்ஸ்ல. அதுலேயே என்னன்னா வேற மாதிரியும் கொடுப்பாங்க. டிரோகார்பஸ்ன்னு ஒரு 4 டைப் கொடுப்பாங்க. ஸோ என்னடான்னு குழப்பக்கூடாது. இதுக்கு எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, டிரோகார்பஸ் மார்சுப்பியம் அப்படின்னா டிரோன்றத தினம் அப்படின்னு மாத்திக்கணும். நான் தினமும் மாறு சுப்பிலாம் செமந்து கொண்டு போவேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். மாறு சுப்பினா விறகு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்க சைடு. தினம் மாறு சுப்பிலாம் செமந்து கொண்டு போவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் டிரோகார்பஸ் மாறு சுப்பிலாம் செமப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலி வந்து லெகுமினேசியேன்னு எப்படி நான் வச்சுக்கிறதுனா, டிஇ அதுல எல்இ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. டிஇஎல்இ. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுல வந்து ஒன்று இருக்கணும், இன்சாலிபிள் ஃபிலோபேன். அது கைனோயின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இதுல இருக்கும். அது வந்து இன்சாலிபிள் ஃபிலோபேன் டெரிவேட்டிவ். சரியா? இது என்ன யூஸ் ஆகுதுன்னா, ஆன்டி டயபெட்டிக், அஸ்ட்ரிஞ்சன், ஆன்டி டயரியல் அப்படின்னா யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து முக்கியமான ட்ரக் குகுல் வந்து இந்தியன் டெல்டியம் ட்ரீ, அடுத்து சென்டர் டெல்டியம், கம் குகுல் இப்படிலாம் சினானிம் இருக்கு. இதுக்கு எப்படின்னா குல் டெல் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. குல் வந்தா டெல்லுன்னு வரும், குல் வந்தா டெல்லுன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு என்னன்னா ஒலியோகம் ரெசின். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நாட்டில் சோர்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, என்ன டைப்னு வச்சுக்கணும். ரெசினா, ஜூஸா, லீஃபா, பார்க்கா, அது என்னன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரூட்ஸா இல்லை ஃபுல் பிளான்ட்டா அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக கேட்குறப்ப அந்த மாதிரி கேட்டுருவாங்க, கொஞ்சம் குழப்பிடும், படிச்சதே வேஸ்ட்டாக மாதிரி இருக்கும். சரி, அப்படின்றப்ப ரீட் பண்ணுறப்ப சேர்த்து அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? என்னடா அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாது.
எது வேணாலும் கேட்கலாம். இப்போ நான் இவ்வளவு நாள் எடுத்ததுலயே கேட்காமலும் இருக்கலாம். சரியா? அதுக்காண்டி பயமுடுத்தல, சும்மா சொல்றேன். சரியா? கூகுள், அதாவது குல் வந்தா டெல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சோர்ஸ் வந்து ஒலியோகமிரசின் ஃப்ரம் த பார்க் ஆஃப் கம்மிஃபோரா முக்குல். ஐ மீன் குல் முகுல். குல் முகுல். ஓகேவா? சோர்ஸ். அது மாதிரி இது மாதிரி ஃபேமிலி வந்து புர்சேசிய ஃபேமிலி. புர்சேசிய, அதாவது ஜியு பியு அப்படி நான் வச்சுக்கணும். அதாவது நான் ஏன் இப்படிலாம் அந்த மெஷினா நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே, நீ கொஸ்டின் இப்படிதான் கேட்பேன், எனக்கு வந்து கொஸ்டின்ல இருந்து நான் ஆன்சர் வச்சிருப்பேன். நீ என்ன கேட்டாலும் கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வச்சிருப்பேன். அப்படின்றக்காண்டி தான் நான் உங்களுக்கு மெயினா ஷார்ட் கட்ன்ற பேர்ல வெளியில ஏதோ ஒன்று நம்மளா கிரியேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்கறது அந்த கொஸ்டின்ல இருந்து ஏதாச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும். அடுத்துதான் நம்ம எக்ஸ்ட்ரா திங்க் போகணும். நான் வாட்டில் பேசிட்டே இருக்கேன், எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? ஓகே. ஆமா, நான் வாட்டில் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். ஸோ குல், குல் குல் டெல் அது ஒன்று வச்சுக்கோங்க. ஜியூ, ஜியூன்னு கூகுள் இருந்தால் ஃபேமிலி வந்து ஜியூன்னு வந்தால் பியூன்னு வைக்கணும். அப்போ வந்துட்டு ப்ரொசேசி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது மெயின் யூஸ் வந்துட்டு போன கொஸ்டின் எங்களோட கொஸ்டின்ல இருந்துச்சு. ஆன்டி ஹைப்பர் லிப்பிடமிக் அத்திரோஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் ஆகும். போன எம்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரு லாஸ்ட்டாக 2 3 மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து வந்து கயோலின். கயோலின் கேட்பாங்க. இதுக்கு வந்து அதர் நேம் வந்து சைனா கிளே, அடுத்து போர்சிலியன் கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட். இது யூஸ் வந்து அப்சார்பன் ப்ரொடக்டிவ். இது வந்து இன்ஆர்கானிக்லேயும் வரும், இன்ஆர்கானிக் மிஸ்ட்லேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கயோலினுக்கும் டால்க்குக்கும் நம்மளுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். கயோலின்றது ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட், டால்க்ன்றது ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சிலிகேட். ஓகேவா? இது ரெண்டும் குழப்பவாதிகள் ரெண்டுமே. எதையாச்சும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த இந்த மாதிரி டயத்துல தான் நம்ம குழப்புவோம். ஸோ அதனால இந்த மாதிரி டயத்துல நம்ம எதையாச்சும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்னொன்று ஓகே, அது இப்போ இது இது கன்ஃபார்ம்னா அப்போ அது வந்து அதுதான் அப்படின்னு நம்ம மைண்டே கிளிக் ஆயிரும். சரியா? இதுக்கு வந்து டால்க்குக்கு வந்து என்ன வச்சிருப்பேன்னா, நான் டால்க்கு எல் இருக்கா, எல்லுக்கு அடுத்து எம்மு வரும் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். ஆனா கயோலின்றையும் அந்த எள்ளு வரும், இருந்தாலும் அந்த கயோலு, அந்த கயலு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். கயல் விழி அந்த மாதிரி. கயலு அப்படின்னா அலு, அலு கயலு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படி இல்லைன்னா டால்க்குல எள்ளு வரும், எள்ளுக்கு அடுத்து வர்ற லெட்ரு எம்மு. அப்ப டால்க்கு எள்ளு வந்துச்சுன்னா எம்மு வரணும். எம்முனா மெக்னீசியம். அதுல அலுமினியம், இதுல மெக்னீசியம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இல்லைன்னா ஏகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரியா? ஆனா அது குழப்புறது. ஸோ அதனாலதான் சொல்றேன், அது ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட்னா எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஹைட்ரேட்டட் அலுமினியம் சிலிகேட்னா கயோலின், டால்க்னா ஹைட்ரேட்டட் மெக்னீசியம் சிலிகேட். இன்ஆர்கானிக்லயும் வரும், காக்னிஸ்லயும் வரும். ஃபார்மசூட்டிக்கல் எய்டு இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ஸ். ஓகேவா? அடுத்து குவார்கம். குவார்கம் பார்த்தீங்கன்னா பிராணி வந்து குவார் ஃப்ளோர், ஜாக்வார் கம், ஜாக்வார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து இது குவார், இது எண்டோஸ்போமா சீட்ஸ் ஆஃப் சயமாப்சிஸ் டெட்ராகோனலோபஸ். டெட்ராகோனலோபஸ். ஓகேவா? சைமாபிஸ் டெட்ரனா டி. டி மீன்ஸ் ஜாக்குவார் கார்ல சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள் இருக்கும்? டைகர் சிம்பிள் இருக்கும். ஆக்சுவலி அது டைகர் கிடையாது, உங்களுக்கு அது நான் தெரியும், இதனால அது டைகரா நினைச்சுக்கோங்க. சரியா? சீட்டா சிம்பிள் இருக்கும், அந்த சீட்டா வந்து டைகரா நினைச்சுக்கோங்க. டைகர் வந்து டெட்ராகோனலோபஸ். டைகர்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. அப்ப டி மீன்ஸ் டெட்ராகோனலோபஸ், சைமாப்சிஸ் டெட்ராகோனலோபஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டெட்ராகோனலோபஸ் அதே மாதிரி டிஇ வருது. இங்க வந்துட்டு எல்இ லெகுமினேசிய ஃபேமிலி. இதுவும் அதே மாதிரி. சரியா? மேக்சிமம் படிச்சிருங்க. ஒரு மாதிரி படிச்சுட்டீங்கன்னா அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அதுக்குள்ளேயே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிளிக் ஆயிரும் மைண்டுக்கு. சரி, அதனாலதான் நான் அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த எல்இ டிஇ, அதுல டிஇ வருதுனால இதுல எல்இ வரும் அப்படின்னு. சரியா? என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்றான்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் ஒரு விதமான ஷார்ட்கட்ஸ், அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது சோடியம் ஆல்ஜினேட். சரியா? சோடியம் ஆல்ஜினேட்டுக்கு சினானிம் வந்து ஆல்ஜின், சோடியம் பாலி மேனோயுரேனேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் ஆல்ஜினிக் ஆசிட். இதுக்கு ஒரு 4 சோர்ஸ் இருக்கு. 4யுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4 எது வேணாலும் கேட்கலாம். மேக்ரோசிஸ்டிக் பைரிஃபெரா, லேமினாரியா கைஃபர்போரியா, லேமினாரியா டிஜிடேட்டா, அஸ்கோஃபைலம் நொடோசம். சரியா? லேமினாரியா டிஜிடேட்டா, லேமினாரியா ஹைப்பர்போரியா, சோடியம் ஆல்ஜினேட். சரியா? ஃபேமிலி வந்து பியோபைசியே. எஸ்ஸுக்கு அடுத்து பி வரும். ஸோ எஸ்ஸுக்கு அடுத்து பி வந்தால் என்ன வரும்? பியோபைசியே அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது எதுலனா பேஸ்ட்டு, கம்மு, எமல்சனு, சஸ்பென்ஷனு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. செகண்ட் திங், அடுத்து ஒன்று வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு கார்க்கு ப்ரெசென்ட் இந்த ரவோல்ஃபியால தான் இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு கார்க்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலி மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர் நம்மளுக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு சொல்லிட்டேன். ஆனால் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் இந்தாட்டி சிலபஸில் நான் மைக்ரோஸ்கோப்பிக்கல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். க்ரூட் ட்ரக்ஸும் இந்த டாக்ஸானமி, இந்த அப்புறம் ஏன்சியன் மெடிசின் தான் அதுதான் சேர்த்துருக்காங்க. இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணால் கொஸ்டின் வரும். சிலபஸில் இல்லாததை கேட்டாங்கன்னா. சரியா? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டிஃபைடில் ஆர், அந்த கார்க்கில் ஆர் மீன்ஸ் ரவோல்ஃபியா அப்படின்னு நான் வச்சுருப்பேன் நான். ஸோ நீங்களும் அப்படி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வச்சுக்கோங்க. ஃபைசோஸ்டிக்மின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஈசெரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபைசோஸ்டிக்மினுக்கு அதர் நேம் வந்து ஈசெரின் அப்படின்னு. இது ஒன்று கேட்பாங்க. ஆர்கனைஸ்டு, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தாட்டி சேர்த்துருக்காங்க சிலபஸில். ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க. ஆர்கனைஸ்டு ட்ரக்கு, அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்கனைஸ்டு ட்ரக்குக்கு கோடு வேர்டு வந்து சிடிஇஎஃப். சரியா? க்ளவ், டிஜிடாலிஸு, எஃபெட்ரா, கனலு, சின்கோனா. இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு வட்டம்னா வட்டம், சதுரன மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு ஆலோ, அகார், பீஸ்வாக்ஸு, கோலோஃபோனி, கேஸ்டர் ஆயிலு, ஓபியம், பெப்சினு, இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா ரெசின்ஸு. எல்லாமே ரெசின்ஸு, ஃப்ளூயிடு அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்கு கோடு வந்து ஏபிசிஓபி. சரியா? ஏ மீன்ஸ் ஆலோ, அகார், பீஸ்வாக்ஸ், கோலோஃபோனி, கேஸ்டர் ஆயில், ஓபியம், பெப்சின். சரியா? அந்த கோடு வேர்டெலாம் கொஞ்சம் அப்பக்கப்ப எடுத்தோன்னே அதையே படிக்காதீங்க. முன்னாடி ட்ரக்கை படிச்சுட்டு ட்ரக்கை சொல்லி பாருங்க. ட்ரக்கை சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் 2 வரும்